பிரியா, பிரியா. சொல்லுமா. அக்கா ரியா இல்லையா? ரியாவா? உள்ள பிரியாணி சாப்பிட்டு இருக்கா. இன்னைக்கு பிரியாணியா? இன்னும் பிரியாணி வேணுமா? உங்க அம்மாவை சமைக்க சொல்லுப்பா. நம்ம வீட்ல பொண்ணு விடுறதுக்கு அப்புறம் தூங்க கூடாது. வீட்ல கல்யாண பொண்ணுங்க வகுல பொட்டு இல்லாம இருக்கக்கூடாது. நம்ம வீட்ல பொம்பளை பசங்க கொண்ட போக கூடாது. நம்ம வீட்ல பொம்பளைங்க மத்திய உட்காந்து தூங்க கூடாது. நம்ம வீட்ல சாயந்தரம் டிவி பார்க்க கூடாது. நம்ம வீட்ல பொம்பளை சாயந்தரம் குளிக்க கூடாது. நம்ம வீட்ல 7 மணி பிஸ்கட் சாப்பிட கூடாது. நம்ம வீட்ல 8 மணிக்கு யோசிக்க கூடாது. கை கட்ட கூடாது. கை இறக்கூடாது. தலை சொறி கூடாது. நம்ம வீட்ல மயக்கம் போட்டு கூடாது. நம்ம வீட்ல இப்ப நடக்க கூடாது. நம்ம வீட்ல இப்படி ஓடக்கூடாது. ரத்துமா, ரத்துமா, அடே வாரேக்கா. நாளைக்கு என் பையனுக்கு பர்த்டே, மறக்காம வந்துடணும் சரியா? ஐயோ, நாளைக்கு நாங்க ஊர்ல இருக்க மாட்டோமே. என்னது? உன் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு சோலையா 5000 ரூபாய் கொடுத்துருக்க. மொய் எடுத்து வச்சுட்டு அப்புறமா கிளம்பிக்கோ சரியா? சரி சரி. யாருக்கிட்ட? அடியே வாடிங்க. சொல்லுங்க அத்தை. கடுப்பு கடுப்பு தாளிச்சுனேங்கடி. அதுவா அத்தை, உங்க புள்ள 100 வருஷம் குழு குழுன்னு நீயும் ஃப்ரிட்ஜ்ல போய் உட்காந்து போடி. நல்லா குழு குழு குழுன்னு இருப்ப. என் புள்ள இவளை எங்கன்னு பிடிச்சான்னு தெரியல. ஐயோ சாமி. என்னாச்சு ரத்துமா, இவ்வளவு சோகமா இருக்க? என் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாங்க. அவளால ஜீவிச்சுக்கவே முடியல. ஓ அப்படியா? ஒரு ஈன குடிக்க சொல்லு, ஜீரணம் ஆயிடும். ரத்துமா, இன்னும் என் மேல கோவமா தான் இருக்கியா? இல்ல இல்ல சொல்லு. அடுத்த வாரம் உன் பர்த்டே வருதுல்ல, அதுக்கு தான் உனக்கு ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன். என்ன கிஃப்டா? உனக்கு பிடிச்ச ஐபோன் தான் நான் கிஃப்ட் கொடுக்கலான்னு இருக்கேன். ஐபோனா? போன்லாம் எதுக்கு? வேண்டாம், நானே வாங்கிக்கிறேன்ல. நீ இப்படி சொல்லுவ எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் கேஷ் ஆன் டெலிவரி வச்சிருக்க. நீ வாங்கிக்கோ. ஹாய் ரேகா. ஹாய் ரத்துமா. ரேகா, ரிசல்ட் வந்து அப்படியா? உடனே பாக்குறேன். ஐயோ, 4 சப்ஜெக்ட்ல போயிடுச்சு ரத்னா. ரேகா, எதுக்கு இதுக்கெல்லாம் கவலைப்படுற? இன்னொரு டைம் எழுதுனா போச்சு. சரி சரி, எந்த பாரு. அட மூதேவி, 4 சப்ஜெக்ட்ல போனது உந்துதான். நான் எல்லாத்தையும் பாஸ். எங்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. Thank you so much. ஹலோ ரத்னா. சொல்றேக்கா. 3 நாள் என்னாச்சு ரத்னா உனக்கு? கோல்முட்டி குரூப்ல இருந்து எந்த ஒரு அப்டேட் கொடுக்கவே இல்லை ரத்னா நீ. ஐயோ ரேகா, நான் 3 நாளா ஊர்ல இருக்கேன். அதனாலதான் பக்கத்து வீட்டுக்காரங்க எந்த அப்டேட்டும் என்னால கொடுக்க முடியல ரேகா. ஐயோ ரத்னா, நம்ம எதிர் வீட்டு பக்கத்து வீட்டுக்காரர் சொல்லலாம்னா என்ன? ஊர்லதான் மாமியார், மாமனார், நாத்தனார், ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அவங்களுடைய அப்டேட் கூட. அப்படியா? இப்ப பாரு, உடனே அப்டேட் பண்றேன். அப்பா, இந்த கோல்முட்டி குரூப்ல இருக்கிறது எவ்வளவு பெரிய பிரச்சனை. தலைவியா இருந்துட்டு எல்லா ஆட்டையும் அப்படியே சொல்லி கொடுக்கணும்.